பார்ட் டைமாக 1000 விஷயம் இருக்குது பண்ணலாம். ஆனால் ஏன் ரியல் எஸ்டேட் பண்ணணும்? அது முக்கியமான கேள்வி இல்லையா? சரி, அதை பற்றி வருவோம். சார், நான் சொல்கிறத கொஞ்சம் கூர்ந்து ஆழமாக கவனிங்க. 1980களில் தாம்பரம்ன்ற கிராமத்தில் தாம்பரம் ஒரு மீடியேட்டர் கூவி வித்துக்கிட்டு இருந்தாங்க. தாம்பரம் 1980 ஆவடி இங்கே தேன் வரும், பால் வரும், அது வரும், இது வரும்னு நிறைய சொன்னாங்க. அள்ளி சொன்னாங்க புரோக்கர்ஸ் 1980களில். அதே மாதிரி தேன் வந்தது, பால் வந்தது, தாம்பரம் வந்தது, தாம்பரம் டெவலப் ஆனது, தாம்பரம் எங்கேயோ போயிடுச்சு. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நீங்கள் பார்க்குறது சாதாரண வேலை இல்லை. ஒரு ரியல் எஸ்டேட் பர்சன் ஒரு காட்டை திருத்தி கரையாம்பூட்டை எட்டி உதச்சி க்ளீன் பண்ணி அதை லே அவுட்டை ரெடி பண்ணி அது கவர்மெண்ட்டில் அப்ரூவலுக்கு லட்சக்கணக்காக காசை கட்டி அது நாய்ப்படாத பாடுபட்டு ரோடு போட்டு எல்லாத்தையும் அனுமதி வாங்கி ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு பேப்பரில் டிவியில் ஆடு கொடுத்து படாத பாடுபட்டு பிளாட்டை நான் விற்றா அங்கே வீடு கட்டி ஆளுங்கட்சி இது கட்சி நீங்கள் வந்து ஓடு கேட்க வரீங்க. உங்களுக்கான புதிய கான்ஸ்டியூஷன் நான் தான் சார் உருவாக்குறேன். புதிய வழித்தடங்களை கண்டுபிடிக்க கொலம்பஸ் நாம காலத்தை தூக்கி விட்டீங்க. சாதாரண விஷயம் கொலம்பஸ். ஆமாம், இன்னைக்கு மேடவாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி போன்ற கிராமங்களை எல்லாம் தத்தெடுத்து சீராக்கி பாலூட்டி வளர்த்து ரெடி பண்ணி எல்லாம் பண்ண பிறகு அது அடுக்குமாடி கட்டுறாங்க. அது 500-5000 ஓட்டாகுது. ஒரு ஓட்டையும் உருவாக்குவதே ரியல் எஸ்டேட் பண்றவங்க தான் சார். கிளாட் ஃபார் யூ சார். சார், நான் சொல்ல உண்மையா பொய்யா சார்? சார், எந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் புதிய நகரங்களை உருவாக்குவதில்லை. ஒரு ரியல் எஸ்டேட் பர்சன் அவனுடைய சிறிய லாபத்துக்காக அவன் தோண்டி அந்த மண்ணில் உதச்சி ஒரு விவசாயி உழைக்கிற மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் பர்சன் ஒரு புதிய ஊரை அவ்வளோ முறை கூவி விற்கிறான். ரெடில்ஸ் 1008 பேசுகிறான். குடுவாஞ்சேரின்னு உயிரை கொடுத்து அவன் பேசி அவன் அடையும் அவன் சிறிய லாபமே. ஆனால் அங்கே குடியிருப்பு வந்த பிறகு ஒரு ஊர் உருவாகுது, ஸ்கூல் வருது, காலேஜ் வருது, ஏரியா டெவலப் ஆகுது, தமிழ்நாட்டில் ஒரு நகரமே உருவாகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ பெரிய தொழில் பார்க்குறோன்னு. கொலம்பஸ் நாம புதிய நகரங்களையும் வழித்தடங்களையும் நாம் உருவாக்குகிறோம். நீங்கள் போடுற ரோட்டில் தான் கவர்னர் காரே போகுது. ஏதோ கமிஷனுக்கு ஒர்க் பண்ணுறோம் சிம்பிளாக எடுத்துக்காதீங்க சார். ஒரு படத்தில் வந்து ஒருத்தர் நடிக்கிறாருன்னா அவர் 50 கோடி 100 கோடி வாங்குறாருன்னா படத்தோட முடிஞ்சு போச்சு. 3 ஹவர்ஸோட அந்த படம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் கேடிவியில் போட்டால் உண்டு, சன் டிவியில் போட்டால் உண்டு. ஆனால் நீங்கள் உருவாக்குற நகரம் உலகம் இருக்க வரைக்கும் இருக்கும் சார். உலகத்தையெல்லாம் பசுமையாக்குதே நாம தான் சார். அதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் சார். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக் இருக்கும் இல்லையா? என்கிட்ட வந்து ஒரு 5 வருஷம் பழைய கார் ஒன்று இருக்குது, 10 வருஷம் கார் ஒன்று இருக்குது விற்கணுன்ட்டு. யாராவது உங்கள்கிட்ட வந்துட்டு என்கிட்ட ஒரு 5 வருஷம் பழைய லேண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்களா? அந்த வார்த்தையே கிடையாது. செகண்ட் ஹேண்டுன்ற பொருளே கிடையாது சார் லேண்டில். சார், எல்லா பொருளுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, நாம உட்பட எல்லா பொருளுக்குமே மார்க்கெட்டிங்கில். நான் வியந்து ஆச்சரியப்படுறது நிலம். அட, வாங்கின நான் இருக்க மாட்டேன், வித்த நீ இருக்க மாட்டேன், சைன் பண்ண எஸ்ஆர்ஓ இருக்க மாட்டார், பக்கத்தில் இருக்க டவாலி இருக்க மாட்டான். ஆனால் இந்த பூமி உள்ள வரை, உலகம் உள்ள வரை பூமியின் ஒரு துண்டு அது இருக்கும் சார். மகோன்னதமான விஷயம். சான்ஸே கிடையாது. எக்ஸ்பைரியே கிடையாது. அழியாத பொருள். நீங்க இரவு தூங்கும் போது உங்களுக்காக உங்கள் நிலம் உழைத்து கொண்டிருக்கும். தண்ணி ஊத்தாம செடி மாதிரி உங்கள் லேண்டை வளர்ந்து கொண்டிருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் ஸ்டேஜில், ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கங்க, வாடகை நான் தரேன், உலகம் ஃபுல்லாக சுற்றுங்க, சாக்கடை அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒரு லேண்டை வாங்கி போடுங்க, அடுத்த வருஷம் ₹1 ஏறும் சார். டிமாண்ட் பயங்கரமாக கிரியேட் ஆகும் சார். அப்போது உலகத்தில் அழியாத பொருள், எல்லாரும் ஆசைப்படுற பொருள் சார். நான் அடிக்கடி கேட்பேன் சார், இங்கே என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன் சார். நான் ரியல் எஸ்டேட்டில் நான் பேசுகிறேன்னா நான் வந்து ஒரு ஸ்பீக்கரோ ஒரு ட்ரைனரோ கிடையாது. உங்களை மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு உட்கார்ந்தவங்க தான். நிறுவனமாக வளர்ந்து சம்பாரித்து உச்சங்களை தொட்டு நான் இப்படிலாம் வந்தேன், இப்படிலாம் சம்பாதிச்சேன்னு வாங்கன்னு கூப்பிடுறேன். இந்த கோட்டு பேசுறதுக்கெல்லாம் போடலை. சாதாரண வெறும் ₹2000-3000 கமிஷனுக்கு 2006-07 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, அரக்கோணம் ஷோல்டரில் விற்க ஆரம்பிச்சு, படிப்படியாக டெவலப் ஆகி இன்னைக்கு நிறைய லேஅவுட்ஸ் பண்ணி வளர்ந்த பிறகு உங்களை மாதிரி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கைத்தட்டல் நான் தட்டினேன் 2007-2008 விஜிபியில் நான் தட்டினேன். பேசினவங்கள்ட்ட ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை. எப்பா நான் சம்பாதிக்கணும், எனக்கு பெரிய மூலெல்லாம் வேண்டாம், ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாம், இந்த வழி சரியாக நான் வரேன், அவ்வளோதான்.
உழைச்சி பார்த்தா வந்துச்சு, வந்த பிறகு நிற்கிறேன். அப்போது இந்த 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 ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ வந்து இது புரிஞ்சால் தூக்கமே நமக்கு வராது சார். ஏன் சொல்கிறேன்னா சார், இப்போது ஒரு அண்ணா நகர், மடிப்பாக்கம் இந்த ஏரியா எல்லாத்தையுமே வந்து 2008 2004 ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க அது மடிப்பாக்கம்லாம். இன்றைக்கி இந்த அந்த அந்த லேண்டு கோடியில் போகும்போது யார் சார் நினச்சி பார்ப்பாங்க? அந்த மீடியேட்டர் நினச்சி பார்ப்பாங்க. ஒரு நிலம் கொடுக்கறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு அண்ணன் தம்பியை தத்து கொடுக்குறது சமம் சார். அப்போது நம்ம பல வீடுகளுக்கு சாமியாக மாறுவோம் சார். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். சூளமேட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த புரோக்கர் டெய்லி வருவாங்க, டார்ச்சர் பண்ணாப்பா, நான் வாங்கி போட்டேன்ப்பா. இன்றைக்கி அந்த கிரவுண்டு 3 கோடி ரூபா போகுது. அப்போ இது சாதாரண விஷயம் இல்லை சார். இந்த இந்த சார் நான் இதில் ஏன் நான் ஆழமாக உட்காந்துருக்கேன்னா சார், நீங்கள் சச்சினா இருங்க, நீங்கள் வைரமுத்தா இருங்க, நீங்கள் கோடீஸ்வரனா இருங்க, நீங்கள் யாராவது டாக்டராக இருங்க, நீங்கள் யாராவனா இருங்க, நீங்கள் சம்பாதிச்சா ஏன்ட தான் வரணும். சம்பாதிச்சா ஏன்ட வரணும்? நம்மகிட்ட வரணும். எங்க லேண்டு வாங்க. என்ன பண்ணுவீங்க? காசை சாப்பிடுவீங்களா?